வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வயகரா அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த செக்ஸுவலுக்காக. பட் இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள்லேயே நிறைய வயகரா தன்மை அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் இப்போ நம்ம இன்றைக்கி ஒன்று பார்க்க போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறது, அதை எப்படி ஜூஸாக பண்ணி குடிக்க போகிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இது தர்பூசணிங்க. இப்போ நமக்கு தேவையானது இந்த தர்பூசணி பழம் கிடையாது. அந்த சிவப்பு கலர் பழத்தை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் இதையும் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெள்ளை கலர், அது மட்டும்தான். ஸோ அந்த வெள்ளையை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இது நான் உங்களுக்கு அந்த மெத்தட் எப்படின்றது காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அந்த பழம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த பச்சை கலர் தோலை எடுத்து போட்டுறணும். தோல் இருக்கக்கூடாது. அந்த உள்ள நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலரு, இது மட்டும்தாங்க நமக்கு நல்ல டைமிங்ஸ் கொடுக்கக்கூடியது. அதாவது நீண்ட நேரம் உடல் உறவுக்கு நல்ல ஒரு ஹெர்பல், அதாவது வயகராவாக நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அந்த பச்சை கலர் தோலை எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணிடுங்க. சிவப்பு கலர் பழத்தை எடுத்து குழந்தைங்களுக்கோ இல்லை நீங்களே சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அந்த வெள்ளையாக இருக்கிறத மட்டும் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை, சுகர் போட தேவையில்லை. இதுவே ஜூஸாக அப்படியே தண்ணியாக மாறி தான் வரும். இது நம்ம 3 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டணும். இதை ஒரு நாள் தொடர்ந்து குடிக்கிறத விட ஒரு 3 நாள் தொடர்ந்து குடித்தோம்னா நம்ம அந்த டைமிங்ஸ் நம்ம எல்லாத்துல ஈடுபடும் போது நல்லபடியாக நல்ல டைமிங்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ஜூஸ் பண்ணுறேன்றதையும் காமிச்சிடுறேன். ஜூஸ் ஆன பிறகு எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது ஜூஸு. ஸோ இதை நம்ம இப்போ குடிக்க போகிறோம். ஜூஸ் ரெடி. சுகர் எதுவும் போடக்கூடாது, உப்பு சர்க்கரை எதுவும் போடாமல் ப்ளைனாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வயகரா ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அது இந்த ஜூஸ் தான் இது. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெமிக்கலாக நம்ம போய் தேடுறதுக்கு பதிலாக நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்கள்லேருந்தே நமக்கு நிறையா இயற்கையாகவே வயகரா கிடைக்குதுங்க. இது நான் இப்போ ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம தர்பூசணி பழத்தை மேலே உள்ள அந்த பழங்கள்லாம் எடுத்துட்டு கீழே உள்ள அந்த பச்சை தோல் எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம். அந்த ஜூஸ் போட்டிருக்கேன். இது நீங்கள் ஒரு நாள் குடிக்கிறத விட, அதாவது உடல் உறவுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லது. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் குடிக்கிறத விட நீங்கள் தொடர்ந்து ஒரு 2லேருந்து 3 நாள் தொடர்ந்து குடிக்கும்போது உங்களுடைய அந்த உடல் உறவு பண்ணக்கூடிய அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நேரமாக இருக்கும். ஸோ நீங்கள் வயகரால நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. இதுப்பா நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.